வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் உன்னை நீயே விடுவித்துக்கொள் அப்படின்ற ஒரு வீடியோ தொகுப்பு தான் வந்து பார்க்க போகிறோம். நமக்குள்ளே ஏகப்பட்ட திறமைகள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம சக்தி கொடுத்து தினசரி நம்ம அதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த திறமை பன்மடங்கு உயர்ந்து நமக்கான பல வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்துக்கோங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேற்பட்ட தடவை வந்து தோல்வி அடைஞ்சதால் தான் வந்து அவரால் வந்து பல்பை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இப்போ அவர் மட்டும் அந்த முயற்சியை வந்து பண்ணலன்னா இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து இருட்டில் கூட நம்ம வாழ்ந்துட்டுருக்கலாம். மேரி கோம் தெரியும் உங்களுக்கு, மற்றும் ஸ்பேஸ் எக்ஸோட நிறுவனரான எலான் மஸ்கி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க வாழ்க்கையில் வந்து பல தடைகள் வந்தாலும் அதை வந்து ஒரு பொருட்படுத்தாமல் அவங்க திரும்ப திரும்ப முன்னேறினதால தான் வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதை நம்ம தாண்டி போக போக தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். 5 முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம எப்பேற்பட்ட தடையும் நம்ம தகர்த்தலாம். மேலும் நமக்குள்ளே இருக்கிற சக்திகளை நம்ம கொண்டு வந்து நம்ம சாதனையும் படைக்கலாம். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செட் கிளியர் கோல்ஸ். நீங்கள் எங்கே போய் அடைய விரும்புகிறீங்களோ அதுக்கான கோல்ஸை வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு மகேந்திர சிங் தோனி எடுத்துக்கோங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக நான் விளையாடுவேன், நான் கண்டிப்பாக உலகக்கோப்பையை ஜெயிப்பேன் அப்படின்ற பல விஷயங்களை வந்து அவர் நினச்சிக்கிட்டு அந்த கோல் வச்சிருந்தால்தான் வந்து நம்மளால் வந்து ஒரு உலகக்கோப்பையை வந்து வாங்க முடிஞ்சுது. இரண்டாவது வந்து ஸ்டே ஃபோக்கஸ்ட். கோல் செட் பண்ணால் மட்டும் போதாது, நம்ம அந்த கோலை அடையிறதுக்கான ஃபோக்கஸும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தில் நான் வந்து நிறைய பேர் தோத்துடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கோலை செட் பண்ணிடுறாங்க. நான் வந்து கலெக்டர் ஆக போகிறேன், நான் வந்து போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கோலை செட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கான ஒரு ஃபோக்கஸ் வந்து இருக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறதால அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க கோல் அடைய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உதாரணத்துக்கு பிவி சிந்தோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேட்ச்லாம் தோத்துட்டே இருந்தாங்க. அது என்ன காரணம்னு சொல்லி கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கோச் வந்து அவங்களுக்கு சொன்ன ஒரு அட்வைஸ்னு பார்த்திங்கன்னா, நீ அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுற, ஸோ அதை அவாய்ட் பண்ண, கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே வந்து அவங்களும் ஃபோன் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதை குறைச்சிட்டதால நிறைய மேட்சும் வந்து அவங்க ஜெயித்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது, சரவுண்ட் பாசிட்டிவிட்டி. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் வந்து பாசிட்டிவிட்டியாக வந்து நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அதாவது நமக்கு என்ன கஷ்டம் நடந்தாலும் இது நம்ம நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கும் போது நமக்கான வர விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பில்கேட்ஸே எடுத்துக்கோங்க. ஸோ அவர் சின்ன வயசில் வந்து நீ எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டினாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அவர் நம்ம தன்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டதால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தையே நம்ம வந்து அவரால் நடத்த முடிஞ்சுது. மேலும் கம்ப்யூட்டர் ஒரு பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கும் இவர் ரொம்ப மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. நாலாவது என்னன்னு பார்த்திங்கன்னா எம்ப்ரேஸ் லேர்னிங். ஸோ அதாவது லேர்னிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை அடைய முடியும். உதாரணத்துக்கு யூசுஃப் மலாலா எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து சின்ன பொண்ணு தான், ஆனால் இவங்க கற்றுக்கிட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். ஸோ இவங்க வந்து நிறைய பெண்களுக்கு வந்து படிப்பு முக்கியம் அப்படின்றதுக்காக நிறைய போராடினாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளால் குண்டடிப்பட்டும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுறதை வந்து நம்ம எப்போவுமே நிறுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறுத்தும் போது நம்ம உயிர் நம்ம விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டே இருங்க, புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருங்க, புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியாக இருக்கும். 5வது, டேக் ஆக்ஷன். எப்பயுமே வந்து நம்ம ஆக்ஷனில் வந்து எல்லாத்தையும் வந்து கொண்டு போகணும். எல்லாத்தையுமே வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம கடைசி வரையுமே வந்து எதையுமே நம்ம செய்ய மாட்டோம். நம்ம எந்த விஷயத்தை வந்து நம்ம திங்க் பண்ணுறோமோ முடிவு எடுக்கிறோமோ அதை நம்ம ஃபோக்கஸோடு நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடணும், அதுக்கான செயல்பட ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வந்து ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதாவது 1000 சொற்களை விட ஒரு செயலே வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தே சொல்லியிருக்காரு. அது ஏற்ற மாதிரி தான் நம்ம 1000 தடவை சொல்லிகிட்டே நினச்சிக்கிட்டே இருந்தால் அதில் எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமும் இருக்காது. அதுக்கான முன்னேற்றமாக நம்ம ஒரு செயலாக செய்ய ஆரம்பித்தோன்னா நமக்கான வெற்றிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. ஞாபகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.